ஹலோ மக்களே, ஸ்டாலின் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். ஈஸியாக கடந்து போன பாஜக தலை தெள்ளி வரை போன மெசேஜ் போச்சு. சென்னை தமிழக சட்டமன்றத்தின் பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் திமுகவுடன் மறைமுகமாக கைகோர்த்து அரசியல் செய்வதாக டெல்லியில் உள்ள தேசிய தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளார். தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் 4 கோடி ரூபாய் வழக்கு நயினாருக்கு அரசியல் ரீதியாக சிக்கலை உருவாக்கும் சூழல் இருக்கிறது. வழக்கு பின்னணி: சென்னை தாம்பரத்தில் ரயிலில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டு உள்ளது. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தற்போது இப்போ உள்ள வழக்கில் ஏற்பட்டு உள்ளது. இந்த வழக்கில் கைதானவர்கள் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பரிந்துரையின் பேரில் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. அதன்படி பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு உள்ள எம்எல்ஏ எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் இவர்கள் ரயிலில் பயணித்தது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. விசாரணை: இதில் எஸ்ஆர் சேகரிடம் நேற்று சிபிசிஐடி போலீசார் 2 மணி நேரம் விசாரணை. அதில் எனக்கும் அந்த பயணத்திற்கும் தொடர்பு இல்லை, அது யார் பணம் என்று தெரியாது, அதை நீங்கள் தான் விசாரிக்க வேண்டும். எனக்கு அன்றைய தினம் அந்த ஃபோன் கால் பற்றி கேட்டு உள்ளீர்கள், அது எல்லாம் எனக்கு நினைவு இல்லை. எப்படி எல்லா தினமும் ஃபோன் வரும் கால் பற்றி நினைவு வைத்திருக்க முடியும்? அந்த பணம் யாருடையது என்பது எனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார். திட்டம் என்ன? சிபிசிஐடி போலீஸ் விசாரணையில் இந்த புதிய தகவல் வெளியாகி உள்ளது. வழக்கில் இதுவரை 15க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் செய்யப்பட்ட விசாரணையில் நயினார் நாகேந்திரனுக்கு உள்ள எம்எல்ஏ எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் இவர் ரயிலில் பயணித்து கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. ஆதாரங்களை திரட்டி வருகின்றனர். வழக்கில் நயினாருக்கு எதிரான ஆதாரங்களை போலீசார் திரட்டி வைத்துள்ளனர். இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுக தலைமையுடன் நெருங்கியுள்ளார் நயினார் நாகேந்திரன். அதனால்தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசை எதிர்த்து சட்டமன்றத்தில் அவர் பதிவு செய்யவில்லை. தேங்க்யூ.